எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்ப எதுக்கா இந்த குழந்தை படத்தை இங்க மாட்டிருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதிர்கேள்வி கேட்காதீங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, சாதாரணமா குழந்தை ஒண்ணுன்னு ஆசைப்படுறவங்க தான் இந்த மாதிரி குழந்தை போட்டோ எல்லாம் வீட்டுல மாட்டுவாங்க. நம்ம எண்ணம் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கணுங்கிறதுக்காக. ஆமா, இதுல சிரிக்க என்ன இருக்கு? இல்ல, அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் அந்த கேலண்டரை மாட்டுறியா நீ? இப்ப அதுக்கு என்ன? இல்ல, அதுக்குதான் சிரிச்சேன். அதுல சிரிக்க என்ன இருக்குன்னு? இல்ல, காலம் போன காலத்துல இப்படி உனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு நினைக்கும் போது சிரிப்பு வந்தது. அப்புறம் இந்த வயசுக்கு மேல எனக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். சிரிப்பை கட்டுப்படுத்த முடியல. உங்களுக்கு வேணா இது வேடிக்கையா இருக்கலாம், ஆனா இது எனக்கு ஒரு கனவு. நான் ஒரு குழந்தை பெத்துக்க விரும்புறேன். காமெடி பண்ணாத விமலா. இத்தனை வயசுக்கு மேல எல்லாத்தையும் போய் அவன் ஒன்ஸ் மோர் ஃபாதர்னு சொல்லி ஸ்வீட் கொடுக்க எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு குழந்தை வேணும். அது முடியாது. விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. விளையாட்டுக்கு சொன்னாலும் சீரியஸா சொன்னாலும் உண்மை அதுதான். உனக்கு ஒரு குழந்தை பிறக்குங்கிறது நடக்காது. ஏன்னா அதை நான் விரும்பல. முதல்ல இந்த வயசுக்கு மேல ஒரு குழந்தைக்கு அப்பனா இருக்கிற மனநிலை எனக்கு இல்ல. ரெண்டாவது, எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா அது செயினோட மனசை பாதிக்கும். அதையும் நான் விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு புள்ள, அது செய்யணும். உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது சரியில்லை. உன் மனசை மாத்திக்குமா, அதான் உனக்கு நல்லது. சரியான ஆணாதிக்கம் பிடிச்ச மனுஷன். உங்க விருப்பம், உங்க நியாயம், அதான் சரி. அப்படிதானே? வாதங்க எனக்கு புரியுதுமா. ஆனா அது பிற்காலத்துல பெரிய சிக்கல்ல போய் முடியும். நீ தப்பு, உன் எண்ணம் தப்பு நான் சொல்ல வரல. ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கான சூழ்நிலை நமக்கு இல்ல, அவ்வளவுதான். நீங்க என்ன சொன்னாலும் நான் என் எண்ணத்தை மாத்திக்க மாட்டேன். ஒருவேளை குழந்தை பெத்துக்க கூடிய தகுதி நமக்கு இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப? அது விதின்னு ஏத்துப்பல்ல. அது மாதிரிதான் இதுவும் விதி. இல்ல, இது இப்படிதான் இருக்கணும்னு நீங்க எனக்கு போடுற கட்டளை. இது விதின்னு வாய மூடிட்டு இருக்க என்னால முடியாது. பாரு விமலா, உன்னை காயப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம் இல்ல இது. பிராக்டிக்கலா லாஜிக்கலா யோசனை பண்ணி பார்த்தேன்னா இதுல இருக்கிற தர்ம சங்கடம் என்னன்னு உனக்கு புரியும். எனக்கு எதுவும் புரிய வேணாம். எனக்கு பிற்காலத்துல ஒரு துணை வேணும். அதுக்கு ஒரு குழந்தை வேணும். அது மட்டும்தான். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. உங்களுக்கும் அமுதாக்கும் செடியா இருக்கான். எனக்குன்னு யாரு இருக்கா சொல்லுங்க? யோசிச்சு சொல்லுங்க. இல்லனா உங்க வாழ்க்கைக்கு சிக்கலாகும். அது அமுதாவையும் பாதிக்கும். தனோ, தனோ சொல்லு. எனக்கு ஏன் இந்த வேலைக்கு போகணும்னு இருக்கு. என்னாச்சு? ஷாம் தயவால அந்த வேலையும் போதும், அவனோட தொல்லையும் போதும். என்ன பண்றான்? மிஸ்லீட் பண்றானா? சேச்சே, அதெல்லாம் இல்ல. ஷாம் அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் இல்ல. நோட் திஸ் பாயிண்ட். ஷாம் அப்படிப்பட்டவர் இல்ல. ஒருத்தரை பத்தி இல்லாத குறைய எப்படி சொல்ல முடியும்? சரி, அவர் குறைதான் என்ன? அதையாவது சொல்லு. என்னத்த சொல்றது? சும்மா சும்மா என்ன வந்து பாக்குறது எனக்கு எரிச்சலா இருக்கு. காரணமே இல்லாம ஒருத்தரை வந்து சந்திக்கிறது அயோக்கியத்தனம். அது ஒருத்தர் மேல இருக்கிற பிரியமா கூட இருக்கலாம். பிரியம்னா என்ன? காதலா? நல்ல சிம்பாலிக். காதலும் இல்ல கத்திரிக்காவும் இல்லங்கிறத கத்திரிக்காவை தூக்கி எறிஞ்சு காட்டுற. வெரி குட். உனக்கு காதல் இல்லாம இருக்கலாம், அவருக்கு காதல் இருக்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலை விட்டு இல்லாததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். பொழுதன்னைக்கும் யாரையாவது வம்புக்கு இழுக்கணும். அதான் அந்த வெட்டி ஆபீசரோட வேலை. கெட்டவனை கூட மன்னிச்சிடலாம், சோம்பேறிய மன்னிக்கவே கூடாது. என்னது சோம்பேறியா? அப்படிலாம் இல்ல. ஷாம் நல்ல சுறுசுறுப்பான ஆளுதான். என்ன
வேலை செஞ்சு சாப்பிடணுங்கிறது இல்லாதனால வேலைக்கு போறது இல்ல, அவ்வளவுதான். அந்த ஆளை எந்த குறையும் சொல்ல விட மாட்டேங்கிற, ஆனா நீ குறை சொல்ற. தனோ, எனக்கு அவருடைய நடவடிக்கை பிடிக்கலன்னு சொன்னனே தவிர அவரை கெட்டவர்னு சொல்லல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன பொறுத்த வரைக்கும் ஷாம் உன்ன லவ் பண்றாப்ல. நீ பண்றியோ இல்லையோ அவர் உன்ன லவ்ஸ் பண்றார். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி சொல்லாதடி. ஒரு ஆம்பளை மனசு வச்சா எப்படியாவது தன்னை லவ் பண்ண வச்சிடுவான். காதல்ல ஆம்பளைங்க தான் மூர்க்கமா இருப்பாங்க, தெரிஞ்சுக்க. ஆமா ஆமா, காதல் வன்முறையை நிகழ்த்துறதெல்லாம் ஆண்கள் தான். ஆனா நான் அருந்ததி, அந்த வேலை தான் என்கிட்ட நடக்காதுங்கிறேன். பாத்துடி, இந்த காலத்து இளைஞர்கள் காதல்னாலே வெறியா இருக்காங்க. ஆசிட் கீசிட்னு வன்முறையில இறங்கிட போறாரு. அது தேர்ட் கிரேட் ஆளுங்க செய்யற வேலை. அப்படின்னா ஷாம் கிட்ட அந்த பயம் இல்ல. He is a very genuine person. Very genuine person. Know this, my lord.